Hello மக்கள், வெல்கம் டு ஜியோ கேம் ஆப்ரிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிற மாதிரி அன்ஃபேர் 2024 கேம் ஆஃப் இயர். கேம் ஆஃப் இயர் வருஷம் நடக்குதான். ஆனால் இந்த வருஷம் நடந்தது 100% அன்ஃபேர். ஏன்னா ஏன் இப்போ அன்ஃபேர் கேட்டிங்கன்னா, பட் ஊக்கோங்க மாரி ஒரு கேம் போடு, ஆஸ்டர் பாட் மாரி ஒரு கேம் ஜெயிக்க தப்பி. ஆனால் ஊக்கோங்க மாரி ஒரு கேம் இருக்க போது ஆஸ்டர் பாட் கேம் ஜெயிப்பது அன்ஃபேர் தான். ஏன்னா ஊக்கோங் ஒரு மாஸ்டர் பீஸ் கேம். ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க அந்த கேம் டெவலப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் கேமே வந்து ஊக்கோங்கே ஒரு மாஸ்டர் பீஸ் கேமாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் கேம்ஸ் தான் இதுக்கப்புறம் எதிர்காட்டுற உடமா கேட்டீங்கன்னா கஷ்டம். நிறைய கேம்ஸ் வரும். ஒன்று இதேமன் படம் மாஸ்டர் பீஸ் கேம் வரும். ஏன்னா காட் ஆஃப் துசிமா அது கேம் ஒரு மாஸ்டர் பீஸான கேமு. அந்த கேம் எல்லாம் வந்து ஊக்கோங்க கோஸ்ட் ஆஃப் துசிமா, அதுக்கப்புறம் வந்து காட் ஆஃப் வாரு, ஆனால் மாஸ்டர் பீஸு. GTA 5 10 வருஷமா வந்து கேமர்ஸாக ஆண்டு கொண்டு இருக்கு. ஊக்கோங்கும் அதே மாதிரி தான் ஆண்டு இருக்கு. இப்போ ஊக்கோங்க ஊக்கோங்க வந்து இப்போ அடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் கேம் வளர்ந்து கேட்டால் 2025 அப்கமிங்கோட கேம்ஸ்லாம் பட்டா ஒவ்வொரு கேம் அடிக்கும். GTA 6 கண்டிப்பாக வந்து ஊக்கோங்க பீட் பண்ணிடும். அடுத்து வந்து அசாசின் ஷேடோ வருது. அடுத்த டேக்க போகிறாங்க. அதை நம்பி நம்ம இருக்க. ஏன்னா கடைசியாக 2 அசாசின்ஸை வந்து சொருப்பிட்டான். அசாசின் ஷேடோ பார்க்கணும். நம்ம வந்து வாங்க டாபிக் போகலாம். 2024 அன்ஃபேராக ஏன்னா ஊக்கோங்க. ஏன்னா ஊக்கோங்க மாஸ்டர் பீஸ் தான் கேம் தெரியும். ஏன்னா கேமர்ஸ் கிட்ட டேஸ்ட் கேம் அது ஊக்கோங்க. ஆனால் கேம் ஆஃப் இயர் வர போது கேம் ஆஃப் இயருக்கு அப்போ டேஸ்ட் வந்து ஆஸ்டர் பாட். அது எப்படி இவ்வளோ கேட்டிங்க, அதுக்கு எனக்கு புரியும். ஏன் வந்து ஆஸ்டர் பாட் டேஸ்ட்னு ஊக்கோங்கன்னா உண்மையாக பார்த்தா டேக்கோ ஃபோன் நானும் எதிர்பார்த்தேன். நிறைய கேமர்ஸ் எதிர்பார்த்தாங்க. நிறைய அந்த கேம் டெவலப்பரும் நடிச்சாரு. ஊக்கோங்க நம்ம கேம் இருக்க சாலரி வந்து சாம்பார் ஆப்போ மாதிரி ஆஸ்டர் பாட் டேஸ்ட் பண்ணி பண்ணான். நிறைய பேர் வந்து வண்டு பிடிச்சி யாரும் எட்டுக்கு. ஏன்னா ஆஸ்டர் பாட் எப்படி டேக்கப்படும், ஊக்கோங்க டேக்கணும். ஏன்னா ஊக்கோங்க மாஸ்டர் பீஸ் ஆஃப் 2024. ஆனால் ஆஸ்டர் பாட் எப்படி டேக்ஸ் பண்ணி எனக்கு தெரியும். இந்த கண்டென்ட் போகணும்னு நினச்சி அன்னன்னைக்கே போகலான்னு நினச்சேன். டைம் பட்டியா சரி கொஞ்சம் டைம் வேணும். டைம் ஒன்று பட்டா கேம் ஆஃப் முடிச்சு ஒரு 2 மாதம் ஆச்சு. அப்புறம் கண்டென்ட்டே போடுறேன். இதுக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். எனக்கு சம்மக்காகும். ஏன்னா ஊக்கோங்க நானும் டேக்கணும் பண்ணி அவ்வளோ ஆர்வமானேன். ஏன்னா ஊக்கோங்க டேக்கும் எனக்கு 100% ஊக்கம் டேஸ்ட் 100% இல்லை. ஆனால் அது சொல்லி அது 100% டேக்கும் நம்பிக்கையை ஒரு செகண்ட் உடச்சிட்டாண்டா. அது எஸ்டரை போட்டால் டேஸ்ட் எனக்கு 100% நம்பிக்கை இருந்துச்சு. ஊக்கம் டேக்கணும். அந்த 100% மட்டும் உடச்சிட்டான். ஏன்னா அந்த வருஷத்துக்கு ஊக்கம் டவுட்டு மற்ற கேம்ஸ் அதர் கேம்ஸ் ரெண்டாவது இருக்குது. ஆனால் வந்து கேமர்ஸுக்கு அந்த கேம் 2024 வந்து செலுத்த வருஷமாக கிட்ட கண்டிப்பாக சொல்ல முடியும். ஊக்கம் டவுட்டு. பட் எந்த கேமும் அவரும் ரீஸ் ஆகும். அதான் கேமும் ஊக்கோங்கிற மாஸ்டர் பீஸ் கேம் 2024 மாஸ்டர் பீஸ் தான் அது ஊக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாட் ஓகே 50% நல்லா இருக்கு போட்டிருக்கேன். 50% ஒத்துச்சு. ஒரு 100க்கு ஒரு 18 கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா பாட்டு. ஆனால் 2024 வந்துட்டு மாஸ்டர் பீஸ் கேமு அது ஊக்குவாங்கலாம். இந்த வருஷம் ஒவ்வொரு கேமும் மாஸ்டர் பீஸ் கேம்ஸ்லாம் இந்த வருஷம் விளையாடு. போன வருஷம் வந்து கேமர்ஸ் இடம் கேட்டிங்க, கேமர்ஸோட இடம் கிடையாது. போன வருஷம் வந்து கேம் வந்து பிடிச்சா அவ்வளோ கேம்ஸ் விளையாடுவே. என்ன கேமும் விளையாண்டு வண்டர்ஸாக கூட தெரியல. இப்போ அத்தனை கேம் வந்துருக்கும் நினைக்கிறேன். ஆனால் ஒரு கேம் கூட வந்து கேமர்ஸ் மைண்ட் நிற்கவையா. ஆனால் 2025 பல கேம்ஸ் இறங்குது. பல லெஜெண்டரி கேம்ஸோட பார்ட் 2 பார்ட் 3 ரீமாஸ்டரு மாஃபியா ஓல் கண்ட்ரி மாஃபியா இவ்வளோ இப்போ லெஜெண்டரி அது இறங்குது. GTA 6 இறங்குது. பல கேம்ஸ் இறங்குது. பல ஒவ்வொரு கேம் அசாசின் ஷேடோ. ஆனால் அசாசின் ஷேடோ வந்து நம்பிக்கை வந்து 15 இருக்கு. நான் அசாசின் பையன் வந்து ஆல்ரெடி வந்து 2 கேம் இறக்கி விட்டான். அந்த 2 கேம் பட்டு எவனும் என்னவே தெரியும் ப்ராபு ஓகே. ஏன்னா வந்து இப்போ மூவி ஒரு படம் எடுத்துக்கேன். இப்போ வந்து விஜய் எடுத்துக்கேன். இப்போ வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்போ கோட் எடுத்துக்கேன். கோட் படம் வந்து இப்போ ஒரு படம் வந்து டேஸ்னா டோஸ் வந்து அடுத்துனா யார் முடிவு பண்ணுவான் பார்க்கணும். ஆடியன்ஸ்லாம் தேட்டரில் வந்து 3 மணி நேரம் இப்போ பார்க்குறோம். ஆடியன்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அது படம் நல்லா இருக்கா நல்லா வந்து அவங்களாம் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கேமர்ஸும்
ஒரு கேம் நல்லா இருக்கா நல்லா அது ரிவ்யூ பண்ணி வெளியே கேமர்ஸோட இது. ஏன்னா வந்து ஒரு படம் 3 மணி நேரம், அந்த படம் 3 மணி நேரம் படம் ரிவ்யூ. ஆனால் அந்த கேம் 3 மணி நேரம் கேட்டீங்க. ஒரு கேமும் 10 மணி நேரம் 12 மணி நேரம், சரி கேம் 30 மணி நேரம் 40 மணி நேரம் இருக்கு. அந்த கேம்லாம் விளையாண்டு அவ்வளோ நேரம் விளையாண்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ நாங்கள் சொல்ல முடியும். அப்போ மூவி பார்க்குறது கஷ்டமா கேம் விளையாடுறது கஷ்டமா பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த இதை ஊக்கங்க இல்லையா கேமர்ஸ் ரிவ்யூ பண்ணி கேமர்ஸ் வந்து ஃபேவரட் கேம் 2024. என்னோட ஃபேவரட் கேம் 2024 என்ன கேட்டால் நான் வந்து ஊக்கம் சொல்வேன். இப்போ நிறைய பேர் இப்போ உங்கள் ஃபேவரட் கேம் ETS GTA 5 ஆனால் சேர்க்க தேவை. ஏன்னா வந்து ஆனால் 2013 2012 அதான் வந்து இந்த வருஷம் சரி நான் சொல்கிறேன் இந்த வருஷம் முன்னாடி வேண்டிய கேமு 2023 அதெல்லாம் சேர்த்துக்கப்படுறாரு. 2024 விளையாண்ட கேம்ஸ் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வேண்டிய கேம் பற்றி ஒரு கேம் பற்றி தான் பேச விரும்பிய. 2024 விளையாண்ட கேம் மாஸ்டர் பீஸ், ஃபுல்லாக ஸ்கின் பே ஸ்டோரி ஒவ்வொரு இந்த கேமுக்கான செதுக்கியிருக்கான். ஓகே, அண்ட் அப்படிப்பட்ட ஒரு கேம் ஆஃப் இயர் ஆகாமல் இருக்குது. நிறைய பேர் கேட்டுக்கூட முடியாது, எனக்குலாம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா செம்ம வெளியாக இருக்குது. ஏன்னா நானும் ஊக்கமாக கண்டிப்பாக டிக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பாட்டு இருந்தேன். கடைசியில் வந்து ஊக்கம் டீக்கிறப்போ எனக்குலாம் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுமா என்னடா இருக்கு சொல்லிடுது. ஆனால் என்ன ஏற்றுக்க முடியாது. ஏன்னா 100% யாராருக்கும் ஏற்றுக்க முடியாது. ஊக்கமாக டீக்க போகிற பல பேரோட இது. ஆனால் ஃபைனலி ஊக்கம் டீக்க போடு அந்த கேம் தருவப்போ அந்த மாரி அடைஞ்சிட்டாங்க. நம்மளுக்கும் ஒரு சாகாமல் போச்சு தான் டே ஊக்கம் டீக்காமல் போச்சு. அந்த ஆஸ்ட்ரோபாட் பார்த்தா அதான் கேம் கேஸ். அந்த ஆஸ்ட்ரோபாட் கேம் ஆஃப் இயர் டேக்கிறதுக்கு தகுதி உண்மையாக ஊக்கம் உண்மையோட கேம் ஞாபகம் இருந்துச்சா சரி விட்டுக்க ஆஸ்ட்ரோபாட் சரி போட்டோம். ஓகே, ஆனால் ஊக்கம் உண்மையோட கேம் எடுக்க போது எப்படி ஆஸ்ட்ரோபாட் கேம் ஜெயிக்க முடியும்? ஓகே, நம்மளாம் கேட்குறோம் கேஸ், நம்மளாம் கேமர்ஸ் கேட்குறோம். ஓகே, நம்ம ஒவ்வொரு கேமர்ஸ் ஓகே கேமர்ஸாக யாரும் கேட்டீங்க கேம் வந்து இப்போ நார்மலாக ப்ளே பண்ணுறது வந்து அந்த நார்மல் மூவி படம் பார்க்க 3 மணி நேரம் படம் அது 3 மணி நேரம் படம் பார்க்க நார்மலாக அதே கேம் நார்மலாக ப்ளே பண்ண நினைக்கிறேன். ஆனால் கேமர்ஸாக ஏன் கேமர்ஸ் பார்க்குறாங்கன்னா அந்த கேமர்ஸ் அவங்க ஒர்க்கு வந்து ஃபுல் கேம் தான். அவங்க ஒரு என்ன கேம் தெரியும் அவங்க அவங்க ஒர்க்கு கேம்லாம் விளையாடுவாங்க. அதனால கேமர்ஸ் கால் பண்ணுவாங்க. இப்போ அந்த கேமர்ஸ் தெரியும் என்ன கேம் ஜெயிக்கிறோம் என்ன கேம் தோக்குறோம் எங்களுக்கு தெரியும் என்ன கேம் ஜெயிக்கிறோம் நாங்களாம் முடிவு பண்ணணும். ஆனால் அவனே ஒரு எக்ஸ்ட்ரா பாட்டு கொடுத்து என்ன எக்ஸ்ட்ரா பாட்டு இருப்போம். அப்போ வந்து கேமர்ஸ் வருது நாங்கள் என்ன இடிச்சு வாங்கினோம் கேட்குறேன். ஓகே, உண்மையாக மக்கள் கேமர்ஸ் ஓட் பண்ணினா வந்து கேமர்ஸ் கிட்ட டேஸ் கேம்னா கேம் ஆஃப் இயர். ஆனால் நீயே முடிவு பண்ணி நீயே கொடுக்குறதான கேம் ஆஃப் இயர் இருக்கேன். ஆஸ்ட்ரா போட்டு என்ன இதுக்கு வந்து நீ வந்து கேம் ஆஃப் இயர் நீ கொடுத்தா எனக்கு புரியல. ஏன்னா ஆஸ்ட்ரா பாட்டோட ஊக்கம் ஒரு மாஸ்டர் பீஸு. அந்த கேமோட நீ ஆஸ்ட்ரா பாட்டோ என்ன பாட்ட நீ ஆஸ்ட்ரா பாட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கா நீயே வந்து தூக்கி கொண்டாரு. ஆனால் கேம் ஆஃப் இயர் தான் அது வந்து ஊக்கம் தான். இதில் 100% நான் வந்து இங்கே ஒரு கருப்பை அடிச்சு சொல்கிறேன். ஏன்னா ஒரு கேமர்ஸ் என்ன கேமருக்கும் தெரியும் என்ன கேம் வந்து கேம் ஆஃப் இயர். நாங்களாம் 4 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு வேண்டாம் அந்த கேம் ரிவ்யூஸ் பண்ணி அதெல்லாம் செய்யணுமா? நீ ஈஸியாக ஆஸ்ட்ரோ பாட் ஒரு கேம் கொடுத்தியா ஆஸ்ட்ரோ பாட்டு உண்மையை விட நீ என்ன கண்ணு ஆஸ்ட்ரோ பாட்டு விட உண்மையை மட்டும் நல்ல கேம் தான் புதுசாக இருக்குது என்ன இருக்குது அதோட மாஸ்டர் பேச ஊக்கம் அப்புறம் ஊக்கம் கேம் கொடுத்தீங்கன்னா என்னோட கேள்வி. இது பல யூடியூபர்ஸோட கேள்வி. நிறைய யூடியூபர் வீடியோ போட்டிருக்காங்க. நான் ஏன் போட்டிருக்கேன் வந்து எனக்கு தெரியும் டைம் பட்டு இது கண்டென்ட் ஒரு பெரிய கண்டென்ட் முக்கியமான கண்டென்ட்டு அதனால கொஞ்சம் டைம் எடுத்து டீட்டெயில்ஸாக போடணும். இந்த ஆஸ்ட்ரோ பாட் வேண்டது செப்டம்பர் 6 வந்து 2024 ஊக்கம் வந்து ஆகஸ்ட் 19 தெரியும் பாட்டுக்கோங்க. ஓகே, 2 பேருக்கும் 1 மாதம் டிஃப்ரென்ஸு. நான் மாட்டேன்னா வரைய. ஆனால் ஆஸ்ட்ரோ பாட் வந்து 100% தம்பியாட்ட கேம் ஓகே அதை மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு வந்து அன்ஃபேர். ஏன்னா ஊக்கம் வந்து ஒரு சைனீஸ் கேமானா கூட அவன் அப்படி பண்ண நினைக்கிறேன். நான் சைனீஸ் கேம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரேசிஸ் அந்த மாதிரி பார்க்க அது ரேசிஸாக தெரியாது. ஆனால் அவன் அந்த மாதிரி பாட்டு செய்யணும்னா அவங்களாம் வந்து புட்டி கட்டணும். ஓகே, வந்து சைனீஸ் கேமு இந்தியன் கேமு தமிழ் கேமு இங்கிலீஷ் கேமு அதெல்லாம் தேவை. கேமுக்கு வந்து முடிவு கிடையாது. என்ன கேம் வந்து அதெல்லாம் முடிவு கிடையாது. கேமுக்கு வந்து ஜாடி கிடையாது. கேம் வந்து இது கிடையாது. கேம் வந்து ஒன்று வந்து என்னாலும் விளையாடுதான். கேம் வந்து என்ன சமமான கேமு.
கேம் யாரை வேணும் ஆடலாம். என்ன மொழிக்கான வேலை, தமிழ் வேலை, இங்கிலீஷ்கான வேலை, எவன் வேலை யாரும் கேம் பண்ணி என்னங்க சமம். ஓகே ஓகே ஆனால் 2024 வந்து ஊக்கம் ஏன் டெய்கிறது இல்லையா? ஊக்கம் சைனீஸ் கேமாக அவன் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த முன்னாடி அடிச்சது கைஸ் என்ன வந்து இந்த அடிச்சல் வியாட்டான் வந்து சினிமாவில் மட்டும் இருக்க அடிச்சிருக்காங்க. கேமே அவன் அடிச்சல் பட்டுட்டா கொண்டுருக்காங்க. அவன் கேமில் அடிச்சல் பண்ணி தான் இருக்கான். அவன் சினிமா மட்டும் அடிச்சது கிடையாது, கேமும் அடிச்சது இருக்குது, அடம் பண்ணியிருக்காங்க. ஊக்கம் வந்து ஒரு சைனீஸ் கேமாக அடாதான் செட் பண்ணாமல் இருக்கான். இதோட ஊக்கம் லோ பட்ஜெட்டு சின்ன கம்பெனி கேம் அதாவது பண்ணாமல் இருக்கான். ஏன்னா ஏன் ஆஸ்ட்ரோ போட்டு அவுட் தான் அவன் தூக்கி கொண்டாடட்டும். அந்த கேம் ஆஃப் இயர் 2024 வந்து கேமர்ஸ்னால ஏற்றுப்படுற கேமு. அந்த ட்ராஃபி நீயும் அப்படியே விசை சுற்றிடு. அதனால எங்ககிட்ட கேமர்ஸ் கிட்ட டேஸ் கேம் அது ஊக்கங்களா உண்மையாக பார்த்தா 2024 கேம் ஆஃப் இயர் இது நாங்களே சொல்லுவோம். நாங்களாம் முடிவு பண்ணுறோம். கேம் ஆஃப் இயர் வந்து 2024 என்ன கேம்லாம் வந்து ஊக்குறோம். முக்கியமாக வீடியோ லாஸ்ட் மட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு அதோட சூப்பராக கட்டுட்டு உங்கள் சந்திப்பாக உங்களை எடிட் பண்ணுறேன். உங்கள் ட்ரிபிள் பி.